சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டார். சென்னை ஒக்கியம் பகுதியில் நடைபெற்று வரும் காரப்பாக்கம் மேம்பால பணிகளை ஆய்வு செய்த உதயநிதி தொடர்ந்து கண்ணகி நகரில் நடைபெறும் தடுப்புச் சுவர் மற்றும் கரையை அகலப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார். இதையடுத்து காரப்பாக்கத்தில் சாலையை அகலப்படுத்தும் பணிகளையும், சோழிங்கநல்லூர் சந்திப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நில வெள்ள நீரை பக்கிங்காம் கால்வாய்க்கு கொண்டு செல்வதற்கான புதிய கால்வாய் அமைக்கும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளுக்கு அப்போது அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என எல்லை போராட்ட தியாகிகள் நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இன்று நாம் வாழும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை நமக்காக போராட்டி பெற்று தந்தவர் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிலம்பு செல்வர், மாப்போசி போன்ற எண்ணற்ற போராளிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துவதாக கூறியுள்ள முதலமைச்சர், போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல, வாக்குரிமையே கூட பறிபோய்விடும் என அப்போதே காட்டிச் சென்றுள்ள நம் தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்போம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருக்கிறார். கரூர் துயரச் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களை சந்தித்த பின் 2026 தேர்தல் பணிகளை விஜய் தீவிரப்படுத்தியிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு உருவாக காரணமான எல்லை போராட்ட தியாகிகளையும், தமிழ்நாடு என பெயர் சூட்ட காரணமானவர்களின் தியாகங்களையும் நினைவு கூர்வோம் என விஜய் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம் என்றும், 2026 உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும், தமிழ்நாடு நாள் நல்வாழ்த்துகள் என்று விஜய் கூறியுள்ளார். எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தனக்கு எதிராக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய கோரி ஆதித்யா என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தில் தவறான தகவலை தந்த அரசு வழக்கறிஞர் மற்றும் பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் மீது ஆதாரம் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையை மனுதாரர் எடுத்திருக்க வேண்டும் என தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. தனிப்பட்ட காரணத்திற்காக பொதுநல வழக்கு தொடர்வதை அனுமதிக்க முடியாது என்றும், எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு சர்வரோக நிவாரணி அல்ல என்றும் கருத்து கூறியது. நீதிமன்றங்களில் தவறான தகவல்கள் தெரிவிப்பதை தடுக்க சட்ட விதிகள் ஏற்கனவே உள்ளன என்றும், இது தொடர்பாக விதிகள் வகுப்பது அரசின் அதிகார வரம்புக்குட்பட்டது என்றும் தலைமை நீதிபதி அமர்வு கூறியுள்ளது. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தெற்கு மியான்மர் கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடற்பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 7ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு மழை பொழியக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அமையவுள்ள சுற்றுச்சூழல் பூங்காவுக்கான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கிண்டியில் வண்ணத்துப்பூச்சி தோட்டம், பறவைகள் வாழ்விடத்திற்கான சிறு தீவுகளுடன் சுற்றுச்சூழல் பூங்கா அமையவுள்ளது. சுற்றுச்சூழல் பூங்காவுக்கான நாற்று பண்ணை மற்றும் மரங்கள் நடுதல் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூங்கா நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்தும் பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டன. உளுந்தூர்பேட்டை கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனத்திடம் 2வது முறையாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த மே மாதம் உளுந்தூர்பேட்டையில்
குல்லா போட்ட நபர்கள் தன் கார் மீது மற்றொரு காரை மோதி கொல்ல முயற்சித்ததாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். வாகன விபத்து குறித்து தவறான தகவல்களை பரப்பி மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது சென்னை கிழக்கு மண்டலம் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீனும் வழங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த ஜூலை மாதம் மதுரை ஆதீன மடத்திற்கு நேரில் சென்று அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் இன்று இரண்டாவது முறையாக மடத்திற்கு வருகை தந்த சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் பத்மகுமாரி உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் வீடியோ பதிவுடன் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபியில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் கட்சி அலுவலக பேனரில் இருந்த எடப்பாடி பழனிசாமியின் படம் அகற்றம் செய்யப்பட்டது. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்தித்த செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதற்கிடையில் கோபி கரட்டூரில் உள்ள இந்த அலுவலகம் கே செங்கோட்டையன் புறநகர் மாவட்ட செயலாளராகவும் கழக அமைப்பு செயலாளராகவும் இருந்தபோது அவரால் அமைக்கப்பட்ட அலுவலகம் என அறியப்படுகிறது. தொடர்ந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் செங்கோட்டையன் இந்த அலுவலகத்தையே பயன்படுத்தி வந்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் இபிஎஸ் அணி நிர்வாகிகள் பாலாஜி நகரில் புதிய அதிமுக அலுவலகத்தை அமைத்து இயங்கி வருகின்றனர். இதற்கிடையில் அலுவலகத்தில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ் படங்களுடன் கே செங்கோட்டையன் படமும் இருந்த நிலையில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பின் இபிஎஸ் படம் மறைக்கப்பட்டு தற்போது ஜெயலலிதா படம் அதில் ஒட்டப்பட்டுள்ளது. பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை பட்டாளத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். தனியார் மயத்திற்கு எதிராக ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டது அதிர்வலைகளை உண்டாக்கியது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் பரவியது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டல பணியாளர்கள் பட்டாளத்தில் துடைப்பத்துடன் பெருக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பளம் வாங்காமல் பெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அனைவரையும் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கைதான தூய்மை பணியாளர்களை கோயம்பேடு, அரும்பாக்கம், மதுரவாயிலில் உள்ள மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். கோவை ஆனைக்கட்டியில் ரெசார்ட்டுகள் உரிமம் பெற்று இயங்குகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனைக்கட்டியில் சட்டவிரோத ரெசார்ட்டுகளை மூட உத்தரவிடக் கோரிய வழக்கின் விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் மசினகுடியில் சட்டவிரோத ரெசார்ட்டுகள் மூடப்பட்டதைத் தொடர்ந்து ஆனைக்கட்டியில் சட்டவிரோதமாக தொடங்கப்படுவதாக வாதிடப்பட்டது. இதற்கு வனத்துறை தரப்பில் ஆனைக்கட்டியில் வனத்துறை எல்லைக்குட்பட்ட பகுதியில் எந்த ரெசார்ட்டும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுதாரர் குறிப்பிடும் ரெசார்ட்டுகள் உரிமம் பெற்று இயங்குகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.